குலாப் ஜாமுன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் தான் எல்லா அளவுமே அளக்க போகிறோம். 1 1/2 கப் வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ், 1/2 கப் ரவா, ஒரு 3/4 கப் வந்து சுகர். எல்லாமே அந்த ஒரு கப்பில் தான். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் மில்க் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸில் வந்து இந்த மில்க்கை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம மாவை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பாலையும் ஆட் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா மில்க் ஆட் பண்ணுறது நிறுத்தணும். ஒரு கப் பால் கரெக்டாக இருக்கும் இந்த பேட்டருக்கு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் இந்த கேக்குக்கு. இன்னும் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட இந்த கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஓவனை 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும். பேட்டரை ட்ரேயில் மாற்றிட்டு முந்திரி பாதாம் என்ன இருந்தாலும் அதை மிக்சியில் பொடியை நைஸாக அரைச்சிட்டு அதை நீங்கள் வந்து கேக் மேலே போட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸை இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு பண்ணிவிட்டு இந்த நட்ஸ் பவுடரை மேலே தூவிக்கலாம். அந்த நட்ஸ் போடுறதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டரை தூக்கி ஓவனில் வச்சுருங்க. ஒரு கரெக்டாக 30 to 40 மினிட்ஸில் 180 டிகிரியில் கேக் சூப்பராக பேக் ஆகி வந்துடும். ரொம்ப சாஃப்டாக நல்ல மாய்ஸ்சராக இருக்கும் இந்த கேக்கு. இந்த கேக்கோட ஷெல்ஃப் லைஃப்னு பார்த்தா 2 to 3 டேஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து மில்க் பவுடர் மில்க்கு இந்த மாதிரி ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ஈரத்தன்மை நிறையா இருக்கும். ஸோ 3 டேஸ்க்குள்ளே சாப்பிட்றணும். ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு கேக்கு. நீங்கள் வந்து இதுக்கு சுகர் சிரப்பும் ரெடி பண்ணி இந்த கேக் மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குலாப் ஜாமுனுமே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது மேலே குலாப் ஜாமுன் வச்சு கொஞ்சம் சிரப்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.